தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்து இறுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமாக 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட போவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பொறுப்பாசிரியர் மரியரீகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மரியரீகன், தற்போது பாஜகவிற்கு 27 தொகுதிகள், பாமகவிற்கு 18, அமமுகவிற்கு 11 தொகுதிகள். இந்த தொகுதி பங்கீடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க. யுவராணி, தற்பொழுது மிகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தொகுதி பங்கீடு விஷயத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய முக்கியமான தேர்தலாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களமானது பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. விசிக, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் இன்னும் வரை இறுதி செய்யப்படாத சூழலில் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆட்சி காலங்களை நீண்ட காலம் ஆட்சி செய்த அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணியானது தற்பொழுது தொகுதி பங்கீட்டில் ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தற்பொழுது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் குறிப்பாக பாஜகவுக்கு 27 இடங்களும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அதே போன்று டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதே போன்று இன்னும் என்டிஏ கூட்டணியில், குறிப்பாக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, அதே போன்று புதிய நீதி கட்சி, ஜெகன்மூர்த்தியினுடைய புரட்சி பாரதம், அதே போன்று ஜான் பாண்டியனுடைய கட்சி உள்ளிட்டவற்றுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரமானது இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் கூட அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமான 3 கட்சிகளான பாஜக, அமமுக, பாமக ஆகிய 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அதே போன்று அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒரு வலுவான வாக்கு வங்கியோடு இவர்கள் எதிர்கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய பிரதானமான 5 இடங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளான பாஜக, அதிமுக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் ஓரணியில் திரண்டிருப்பது என்பது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒரு வலுவான அணியாக இந்த அதிமுக என்டிஏ தலைமையிலான இந்த கூட்டணி எதிர்கொள்வதற்கான சமிக்கையானது உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% மேலான வாக்கு வங்கியோடு பாஜக தமிழ்நாட்டினுடைய பிரதானமான 3வது கட்சியாக இருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பதும் அதிக எண்ணிக்கையிலான, குறிப்பாக 4க்கு 3 என்கிற எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் இருக்கிறது. அதிமுக 20+ என்கிற ஒரு வாக்கு வங்கியினுடைய அடிப்படையில் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது 18% வாக்கு வங்கிகளோடு பாஜகவும் 20+ என்கிற எண்ணிக்கையில் வாக்கு வங்கிகளோடு அதிமுகவும் இருக்கிறது. எனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான இந்த அணிகளினுடைய சேர்க்கை என்பது முக்கியமான பார்க்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியில் கூட்டணி தொடர்பான இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அதிமுகவினுடைய இந்த தொகுதி பங்கீடு என்பது இப்பொழுது சுமூகமாக நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு முக்கியமான நகர்வாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 இடங்கள் என்று மொத்தமாக இவற்றை கூட்டி பார்க்கின்ற போது 56 தொகுதிகள் இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக,
பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் ஐஜேகேவுக்கும் அதே போன்று புதிய நீதி கட்சிக்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் தெரியவில்லை. இருப்பினும் கூட 5க்கும் குறைவான எண்ணிக்கையிலான இடங்கள் மட்டுமே இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஜெகன்மூர்த்தி தற்பொழுது கேவிக்குப்பத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்றார். கேவிக்குப்பத்தினுடைய எம்எல்ஏக்காக தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த அடிப்படையில் தற்போது அவர் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவாரா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் 2024ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் கூட அவர்கள் பாஜகவினுடைய அணி சார்பாகத்தான் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் இது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு நாம் மீண்டும் இணையலாம். யுவராணி, கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி வரையறுக்கப்பட்டு கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று வரையறுக்கப்பட்டு அதன்படி இன்றைக்கு வெளியிடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல அறிவிக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்களெல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களெல்லாம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பீஸ் கோயில் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இரவுக்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் விவரத்தை அதாவது தொகுதியில்
எந்தெந்த தொகுதியில் எத்தனை ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. பிறகு இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு தக்கவாறு தொகுதிகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும். அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதாவது இன்னும் நான் தான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில கட்சிகளுக்கு நாங்கள் இடங்கள் அளிக்கப்பட வேண்டும். இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களிடம் நிச்சயமாக தெரியும். அறிவிப்போம். அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவர்களுக்கும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த தொகுதி என்னென்ன என்று விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். ஏங்க இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். 20 நாள் நடக்குது, அந்த கட்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முன்னாள் எம்பி, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் இங்கே வருகிறார்கள். மற்றும் எங்களுடைய கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் பாரிவேந்தர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளெல்லாம் உங்களை சந்தித்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாட்டு போர் நடந்துட்டு, எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்தது அதே விட மாட்டேங்கிறீங்களா? எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. இதை இப்படி கேட்கறீங்களே, காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்து மிஸ்ஸா கொண்டாந்தது, அவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. மிஸ்ஸா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லுகின்ற கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதி ஆகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, இப்ப 5 சீட்டுக்கு அலையோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிட்டு வாங்க வேண்டாம். ஏங்க இது என்ன அறிவிச்சுமா இல்லையா? அறிவிச்சிருக்குமா இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களே டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். டெல்லிக்கு போனது ராஜ்யசபால போய் கையெழுத்து போட போனேன். அத ஒரு விவாதமா எடுத்துக்கிட்டீங்க. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்குது. நன்றி, வணக்கம்.
2021 சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 18 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிற கட்சிகளுக்கு 8 இடங்கள் ஒதுக்கினால் அதிமுக 170க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொறுப்பாசிரியர் மரியரேகன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மரியரேகம், நம்ம முன்னதாகவே பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான கையெழுத்து உடன்பாடை எட்டியிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஐஜேகே, தமாக, புரட்சி பாரதம் அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வாய்ப்பிருக்கு? அதற்கான அறிவிப்பு எப்ப வெளியிடப்பட வாய்ப்பிருக்கு? இவராணி, நீங்கள் குறிப்பிட்டதை ஏற்கனவே தற்பொழுது பாஜக, பாமக, அமமுக ஆகிய இந்த 3 கட்சிகளுக்கு ஏற்ப 56 தொகுதிகள் தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 178க்கும் மேற்பட்ட இடங்கள் மீதி இருக்கின்றன. 234 தொகுதிகளில் 56 தொகுதிகளை கழித்து விட்டோம் என்றால் மீதி இருக்கக்கூடிய இடங்களாக ஒரு 178 இடங்கள் இருக்கின்றன. இந்த 178 இடங்களில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே மற்றும் புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட அதே மாதிரி ஜான் பாண்டியனுடைய அனைத்து மக்கள் கட்சியினுடைய இந்த அனைத்து மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சி உட்பட்ட இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும். இவற்றை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 178 இடங்கள் தான் 234 தொகுதிகளில் மீதம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே மற்றும் அதர் கட்சிகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு 8லிருந்து 10 இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு 2 விதமான சிக்கல்கள் பிரதானமாக பார்க்கப்படுகின்றன. முந்தைய 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி பாரதம், அதே போன்று புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, அதே போன்று இந்த ஐஜேகே, பாரிவேந்தருடைய ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டன. இந்த அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்கிற ஒரு சந்தேகமானது தற்பொழுது வலுவாக எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் என்பது ஒரு பிரதானமான சின்னமாக தமிழ்நாடு முழுவதற்கும் சென்றிருக்கின்றது. ஐஜேகேவுக்கு தற்பொழுதுதான் மைக்கு சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்களா அல்லது 2024ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலை போலவே அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற போது தற்பொழுது பிரதானமாக இருக்கக்கூடிய பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக ஆகிய இந்த பிரதான முக்கியமான கட்சிகளுக்கு 56 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் மற்ற இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு 8லிருந்து 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகின்றன. ஆக மொத்தத்தில் 8லிருந்து 10 தொகுதிகள் வரை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டால் ஏறக்குறைய 170க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஜான் பாண்டியன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய அடிப்படையில் 170க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் என்பது களமிறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகி இருக்கிறது. இதனால் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் 2026ஆம் ஆண்டு நடக்க உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலுடைய தொகுதி ஒதுக்கீடு சம்பவங்களை ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது கடந்த 2021ஆம் ஆண்டு ஏறக்குறைய 20 தொகுதிகள் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் 27 இடங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 7 இடங்கள் கூடுதலாக பாஜகவுக்கு தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருந்தன. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் கூட அவற்றில் 4 இடங்கள் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. அந்த பின்னணியில் பாமகவினுடைய ஓட் ஷேரிங் தொகுதி பங்கீட்டை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் 23
தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகள் மட்டுமே தற்பொழுது அதிமுக பாமகவுக்கு ஒதுக்கி இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில் 5 தொகுதிகள் மட்டுமே தற்பொழுது பாமக வெற்றி பெற்றது. 5 தொகுதிகளை தாண்டி அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது பாமகவுக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட தற்பொழுது 5 தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் கள நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அமமுக ஆகிய 3 பிரதான கட்சிகளினுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 56 தொகுதிகள் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 178 இடங்களில் அவர்கள் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாகவே இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பக்கம் பார்க்கின்ற போது, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைத்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் 5 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் 6 இடங்களில் மட்டுமே போட்டியிட்டார்கள். தற்பொழுது அதிலிருந்து ஒரு எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 5 இடங்கள் மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு தொகுதியை குறைப்பதற்கான விஷயங்களில் பிரதானமாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் ஏறக்குறைய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற, குறிப்பாக உதயசூரியன் வெர்சஸ் இரட்டை இலை என்கிற கடுமையான போட்டியினுடைய களமாக தற்பொழுது மாறி இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்ற பின்னணியில் 170 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் 170 இடங்களில் திமுகவும் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான முகாந்திரத்திற்குள் அவர்கள் இறங்குவார்கள். இதனால் எதிர்வரும் காலங்களில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தொகுதி பங்கீடும் என்பதும் ஒரு டஃப் அண்ட் டஃபஸ்ட் ஃபைட்டாகத்தான் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது யுவராணி.